ஏன் அதிரசம் தட்டிடுவோமா ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு அதிரசத்தை தட்டிடுவோம். அதிரசத்தை தட்டிட்டு இது ஆறிக்கிட்டு இருக்கோம். ஃபேனில் வச்சோம்னா ஆறிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நம்ம சீப்பு முறுக்கு பண்ணி சீப்பு முறுக்கு மல்லி போட்டுக்கலாம். சரி சரி. இது வந்து ஒரு மணி 1:30 மணிக்குள்ள ஒரு பஸ்ஸில் கொடுத்து அனுப்பணும். அதுக்காக இப்போ காலையிலேயே உட்காந்து அதிரசத்தை தட்டிட்டு அப்புறமா சீப்பு முறுக்க போட்டுக்கலாம். இது ஏன் இந்த மண் பாத்திரத்தில் வச்சுருவாங்க மாவுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாவு எனக்கெல்லாம் கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் புதுசாக செய்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா பாவு புதுசாக நிறுத்துறவங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி கிண்ணி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக இழுத்து இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஆகிடும். அதுக்காக தான் வைக்கிறது மண் பாத்திரத்தில். மண்சட்டி எங்கே பார்த்தாலும் மண்சட்டி, இப்போ கருப்பு சட்டி அந்த மாதிரிலாம் கிடைக்கிது. அது மாதிரிலாம் வாங்கி நீங்களும் இந்த மாதிரி அதிர்ஷ்டத்துக்கு பாவு நிறுத்திங்கன்னா மண் பாத்திரத்தில் வைங்க. சில்வர் பாத்திரம் வச்சோம்னா நம்ம எப்படி ஊற்றி பாவு நிறுத்துகிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். திக்காக இருந்தால் திக்காக இருக்கும், கட்டியாக இருந்தால் கட்டியாக இருக்கும். இது வந்து தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் இழுத்துக்கும். அதனால தாங்க மண் பாத்திரத்தில் வைக்கிறது. அப்புறம் இப்போதைக்கு நம்மள்கிட்ட வந்து காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, நிறையாவே போயிட்டுருக்கு. உங்களுக்கும் வேணும்னா மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிங்க. மற்றபடி நம்ம எக்ஸ்ட்ரா மாவு ஐட்டம், இப்போ கவுனி அரிசி, இந்த கவுனி அரிசி அவுள் இதெல்லாமே பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும். இயற்கையாக விளையுதுன்னு எது வேணுமோ மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.